Hey guys, warm welcome to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இந்த வாழை மரத்தை பார்க்கறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ வாழைக்காவை வச்சு தான் ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். இது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வாழைக்காய் பஜ்ஜி வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஏத்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். Next, very small pinch of soda உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரா சீரகம் அப்படியே ஃபுல்லுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து சோம்பு அண்ட் பூண்டு இது ரெண்டுமே தட்டி ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், சோம்பு, பூண்டு இது மூணுமே ஈக்குவல் ரேஷியோ 2 ஸ்பூன்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம தட்டி வச்சுருக்க இல்லை மிக்சரில் போட்டுக்கலாம். ஸோ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சோம்பு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா 4:1 ரேஷியோ, அதாவது 4 கப்பு கடலை மாவு எடுத்தோன்னா 1 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 கப் கடலை மாவு தான் எடுத்தோம். ஸோ அரை கப் அரிசி மாவு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதோட கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மாவு போடுற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வேணுன்ற அளவுக்கு தண்ணி அப்பப்போ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வாழைக்காய் நல்லா சீவி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த வாழைக்காய் பிளேட்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும்தான் எடுத்தோம். அதில் மட்டுமே இத்தனை ஸ்லைசஸ் வந்திருக்கு. அடுத்து பேன் நல்லா ஹீட் ஆனோட்டி ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை நல்லா அந்த ஃப்ளாரில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி. அண்ட் இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிம்பிளாக செய்யணும், ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அதையும் டச் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.